ஹாய் ஆல், வெல்கம் டு கமலி கலை விலாக். என்னடா பண்ணிகிட்ருக்கோம் காலையிலே இங்கே வெளியே அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. என்ன தான் லன்ச் கொடுக்கறது யோசிச்சு சரி நம்மளும் வெளியே கொஞ்சம் செடியெலாம் வச்சுருக்கோமே. ஸோ என் மாமியார் கொஞ்சம் கீரை செடியெலாம் நட்டு வச்சுருந்தாங்க. அந்த கீரை செடியை பார்த்துட்டு அதில் ஒரு 4-5 இப்போ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இது பருப்பு கீரை ஜென்ரலாகவே ரொம்ப நல்லது. ஸோ என் குழந்தைக்கு ஒரு 1.5 வயசு ஆகுது. ஸோ எனக்கு எல்லா கீரையும் கொடுத்து பழகிட்டேன், அதனால் பயம் இல்லை. சரி இந்த கீரையை இன்றைக்கி லஞ்சாக பண்ணி கொடுத்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் குடும்பமாக நின்று கீரையை பறிச்சிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா ஸோ தேவையான அளவுக்கு பறித்து எடுத்துக்கிட்டோம். ஒரு குழந்தைன்றதால கொஞ்சம் பறித்தா போதும், அதனால் ஒரு சின்ன பவுலில் ஒரு 4-5 கொத்து மட்டும் பறிச்சுட்டு எடுத்துகிட்டு போய் சமைக்கலான்ட்டு போனேன். ஸோ இப்போ நான் மத்தியானம் தான் இப்போ பண்ண போகிறேன். அது காலையில் பறித்தது. அவங்க தூங்குறாங்க. அவங்க தூங்குகிற கேப்பில் கடகடன்னு சமைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ இது பறித்தது அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ தான் எடுத்து வெளியே பார்க்குறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருக்குது. சரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டா அதுக்கப்புறம் அதுக்கு தேவையானதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் சொல்லிட்டு இப்போ வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ வாஷ் பண்ணி ரெடியாக இருக்குது. அதுக்கு தேவையான பொருட்களும் ரெடியாக இருக்குது. அது தூங்கி ஏஞ்சிக்கிறதுக்குள்ளே செஞ்சிடணும் சொல்லிட்டு நான் கேஸ் ஆன் பண்ணி குக்கரை வச்சு எண்ணெயில் எல்லோரும் செய்கிற மாதிரி தான் குழந்தைன்றதுனால கொஞ்சம் காரம் உப்புலாம் பார்த்து போட்டு பண்ணணும். ஸோ நான் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சம் கடலெண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா காஞ்சதும் கொஞ்சம் தாளிப்புனா பெருசாக எதுவும் போட மாட்டேன். நான் சீரகம் தான் போடுவேன் தாளிப்புக்கு. மிளகாவும் போட முடியாது எப்படியும். ஸோ சீரகம் நல்லா பொரிஞ்சதும் இதிலே ஒரு 2 பல் பெரிய பூண்டு நல்லா தட்டி அந்த கீலையே போட்டுக்கிட்டேன். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும். நான் கீரை பண்ணால் இப்படி தான் பண்ணுறது ரெகுலராக. அந்த ஃப்ளேவர் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு கார்லிக் பட்டர் ஃப்ளேவர். கூடவே சின்ன வெங்காயம், நான் சின்ன வெங்காயம் தான் போடுறது. ஒரு 1/2 தக்காளி. அவளுக்கு மட்டும்தான் பண்ணுறோன்றதுனால எல்லாமே ஸ்மால் குவான்டிட்டியில் தான் பண்ணுறது. ஊற வச்ச துவரம் பருப்பு, இதுவும் காலையிலேயே ஊற வச்சுட்டேன். ஸோ அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு, இது எல்லாமே ஓரளவுக்கு அந்த நெய்யிலே அந்த வெங்காயம் தக்காளிலாம் வதங்கினதும் நறுக்கி வச்சுருந்த கீரையை நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி போட்டுருக்கேன், பட் இதுதான் கொஞ்சம் கரெக்டான வேலை. இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருப்பேன். கொஞ்சமாக பெப்பர், மிளகாலாம் போடாததுனால இது நான் ஒயிட் பெப்பர் ஆட் பண்ணுறேன். எது வேணால் போட்டுக்கலாம். ஒயிட் பெப்பர் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவராக நல்லா இருக்குது, நல்ல ஒரு வாசனை ஸ்ட்ராங்காக இருக்குது. அது ஒயிட் பெப்பர். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு கொதி வந்ததுமே கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். பருப்புன்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4 விசில் வைப்பேங்க. எனக்கு குழந்தைன்றதுனால பருப்பு நல்லா வேகணும் எனக்கு. ஸோ 4 விசில் வந்துடுச்சு. ஸோ இதுதான் அந்த ரெசிபி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பாய்.